என்ன மாமா சொல்லாம கொள்ளாம வராரு? ஏங்க உங்க அப்பா வராரு. எது எங்கப்பாவா? அவர் எதுக்கு இப்போ வராரு? ஸோ அவர் வந்தாலே பணத்துக்காக தான் இருக்குமே. சரி ஒன்று பண்ணு, அவர் வந்து கேட்டார்னு வையேன், நான் பிஸ்னஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்கேன், வர ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிடு. ஏங்க என்ன சொல்றீங்க? ஏய் நான் சொல்றதை மட்டும் செய், இல்லைன்னா அவர் பணம் நச்சரிப்பாரு. சரி நான் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறேன். ஏங்க ஏன் மா கமலே, மாமா வாங்க மாமா. கார்த்திக் இல்லையாமா? மாமா அது வந்து அவர் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு, ஒரு வாரத்துல வந்துருவாரு மாமா. அப்படியா? அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். சொல்லுங்க மாமா, எது வந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்றேன். அது வந்துமா, தம்பி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்கேன். 50,000 ரூபா பணம் கட்டணும்னு சொல்றாங்க. உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்குமாப்பா? அப்பா இப்போ கிட்ட எப்படிப்பா? எனக்கு பிஸ்னஸ்லாம் ஒன்றும் பெருசாக போகலப்பா, கம்பெனியே லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. நானே நிறைய பேர்ட்ட காசு வாங்கிட்டு கொடுக்க முடியாம உட்காந்துருக்கேன். இப்போ வந்து கிட்ட எப்படிப்பா? அப்படியாப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. தம்பி வச்சுட்டுமா? கொஞ்சம் சம்பாதிச்சா போதுமே, ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துக்கு பணம் கேட்க வந்துடுவாங்க. அதாம்மா, கார்த்திக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இது அவ அம்மாவுடைய பாதி நிலத்தை வித்த பணமா, சொந்தக்காரர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான்னு சொன்னாம்மா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் உடனே வந்துட்டேன். மா, இந்த பணத்தை வச்சு அவன் கடலை அடைச்சிட சொல்லுமா. எந்த பெற்றவங்களாலையும் பசங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. சரிம்மா, நான் வரேன். பாத்தீங்களா, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நிலத்தை வித்து காசு எடுத்துட்டு வந்து வீடு ஏறி கொடுத்துட்டு போறாரு உங்க அப்பா. ஆனா நீங்க உங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ச்சே. ஆமாம் கமலி, நான் தான் அதை ஊற்றி கட்டு பண்ணிட்டேன். அந்த பணத்தை கொடு. பா பா கார்த்திக், நீ ஊருக்கு போயிட்டு கமலி சொன்னா? ஆமாப்பா, நான் தான் கமலி கிட்ட சொல்லி போய் சொல்ல சொன்னான்ப்பா. ஏன்பா, ஏன் அப்படி சொல்ற? பா என்ன மன்னிச்சிருப்பா. அதெல்லாம் வேண்டாம். அப்பா எனக்கு பிஸ்னஸ் லாஸ்லாம் இல்லைப்பா, நீங்கள் என்கிட்ட பணம் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போய் சொன்னேன்ப்பா. எப்போ எனக்காக நிலத்தை வைத்து பணத்தை கொண்டு வந்தீங்களோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, பணத்தை விட உறவு தான் முக்கியம்னு. இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பா. வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. பா இது நீங்களே வச்சுக்கோங்கப்பா, அம்மா ஆப்ரேஷனுக்கு நானே பணம் தரேன்ப்பா. கார்த்திக், நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா.